இதுவரை நடைபெற்ற தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளிடையேதான் வலுவான போட்டிகள் இருந்தன. ஆனால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தாவேகாவும் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. இதை திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனே உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் அளித்துள்ள ஓர் நேர்காணலில் தேர்தலில் திமுக மற்றும் தாவேகா இடையே போட்டி கடுமையாக மாற வாய்ப்புள்ளது. பாஜகவுடன் கூட்டணியால் அதிமுகவுக்கு பெரும் ஆபத்து ஏற்படும். மகாராஷ்டிராவில் செய்ததைப் போல பாஜக பிராந்திய கட்சிகளை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறது. அதே பாணியில் தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் பிடிக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. பாஜகவுடன் கூட்டணியை தொடரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் அபாயம் இருக்கிறது என்கிறார் அவர். கரூர் விவகாரத்தில் விஜய் மீது கரை பூச திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் விஜயை சந்தித்த மக்கள் யாரும் விஜய் மீது குற்றம் காணவில்லை. மாறாக தாவேகாவின் மீது மரியாதை அதிகரித்துள்ளது. மேலும் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு மக்கள் திமுகவையே குற்றம் சாட்டுகின்றனர். அன்று எம்ஜிஆருக்காக பெரும் திரளாக வாக்களித்த மக்கள் விஜய்க்காகவும் திரண்டு வந்து வாக்களிக்க மாட்டார்களா என்பது என்ன நிச்சயம்? இதை உணர்ந்திருக்கும் பல கட்சிகள் விஜயின் தலைமையின் கீழ் கூட்டணி சேர இப்போதே தயாராகிவிட்டார்கள். தேர்தல் குறித்த அறிவிப்புகள் வெளிவந்த பின் நிச்சயம் பல கூட்டணிகள் சிதறும். அதேவேளை பலமான ஒரு கூட்டணியும் அமையப் போகிறது.